கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நித்தமும் நடத்துகிறவர், ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். ஆனால் எந்த காலம் என்று சொன்னால் மகா வறட்சியான காலம் என்று வேதம் சொல்லுகிறது. மகா வறட்சியான காலம், வறட்சி என்று சொல்லப்படாமல் மகா வறட்சி, பயங்கரமான ஒரு காலம், ஒன்றும் இல்லாத ஒரு காலம், ஒன்றும் கிடைக்காத ஒரு காலம், ஒரு அசைவம் இல்லாத ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மகிமை. நம்முடைய பார்வைக்கு நமக்கு முன்பாக நம்முடைய பார்வைக்கு எல்லாம் வறண்டு போய் இருக்கலாம், எல்லாம் வறட்சியாக தெரியலாம், எதுவும் நமக்கு சாதகம் இல்லாமல், எதுவும் நமக்கு அனுகூலம் இல்லாமல், எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகா வறட்சியான காலத்தில், எதுவும் இல்லாத காலத்தில், எதுவும் இருக்காத ஒரு காலத்தில், எந்த அசைவும் எதுவும் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் காலத்தில் நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நித்தமும் நடத்துவாரா. ஆகவே எவ்வளோ வறட்சி இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தடுமாற்றம், எந்த அசைவும் இல்லாமல் இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேவன், நம்முடைய தேவன் நல்ல தேவன். எந்த காலமாக இருந்தாலும் சரி, அது செழிப்பான காலமாக இருந்தாலும் சரி, வறட்சியான காலமாக இருந்தாலும் சரி, மகா வறட்சியான காலத்திலே நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நித்தமும் நடத்துகிறது மாத்திரமல்ல, உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்தி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நித்தம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார். உங்கள் ஆத்துமாவை தேவன் திருப்தியாய் நடத்துவார், திருப்திப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம், உன் எலும்புகளின் நிலமுள்ளது, அதாவது உனக்கு போதுமான பலனை கர்த்தர் தருவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நல்ல தோட்டத்தை போல, தண்ணீர் உள்ள தோட்டத்தை போல வாழ்க்கை மாறும் என்று சொல்லுகிறார். வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இதில் நீ குறைபட்டு போகாதபடிக்கு, வற்றி போகாத நீரூற்றை போல, எந்த ஒரு காரியத்திலையும் நீ குறைந்து போகாதபடிக்கு, நீங்கள் குறைபட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஒரு நீரூற்றை போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குவார். இது எப்போ நடக்குமா? மகா வறட்சியான காலங்களிலே. இந்த உலகத்துக்கோ மக்களுக்கோ உங்களுக்கு முன்பாக ஒரு வறட்சியாக தெரியலாம், ஆனால் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். இந்த வறட்சி, இந்த மகா வறட்சியான இந்த நேரத்தில், அனுகூலமாக இல்லாத இந்த நாட்களில், பிரச்சனை உள்ள போராட்டம் உள்ள இந்த காலத்தில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஒரு செழிப்பான தோட்டத்தை போல, குறைபட்டு போகாத ஒரு நீரூற்றை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். அவர் உங்களை திருப்திப்படுத்தி ஒரு வற்றி போகாத நீரூற்றை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எந்த காரியத்திலையும் நீங்கள் குறைபட்டு போவதில்லை. ஒரு நிறைவோடு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவர், இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.